வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.2ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு, முழுக்கல் தொகுப்பில் மிக சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் உள்ளதா? காரணம் கூறுக. முழுக்கல்ல மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு காரணம் கூற சொல்லியிருக்காங்க. நம்ம எண் கோடு வரைஞ்சி காட்டுறேன். இதில் நம்பர் ஸ்கேல் வரைகிறோம். 0 1 2 3 4 5. ரைட் சைடில் உள்ளது எல்லாமே மிகை முழுக்கள், லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே குறைமுழுக்கள். -1 -2 -3 -4 -5 -6. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிக சிறிய எண் மிகப்பெரிய எண் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இதில் மிக சிறிய எண்ணுன்னு சொல்ல முடியாது, பெரிய எண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் முடிவில்லா எண் இருக்கும், முடிவிலி எண்கள் இருக்கும். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் இப்படியே போயிட்டுருக்கும் நம்பரு, இதே மாதிரி ரைட் சைடில் இப்படியே போயிட்டுருக்கும், முடிவே கிடையாது. அதனால் மிக சிறிய எண்ணும் மிகப்பெரிய எண்ணும் இல்லை. ஏன் இல்லைன்னு நம்ம காரணம் கேட்டிருக்காங்க. கொஷினில் காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதணும் காரணம். ஏன்னா இந்த எண்கோட்டில் முடிவிலி எண்கள் முடிவிலியாக இருக்குது அப்படின்னு எழுதணும். நம்ம எண்கள் எண்கோட்டில் எண்கோட்டினை இருபுறம், எண்கோட்டின் இருபுறமும் முடிவின்றி சென்டென்ஸாக எழுதணும். எண்கோட்டின் இருபுறம் முடிவின்றி விரிவாக்கம் செய்யலாம். முடிவின்றி விரிவாக்கம் செய்யலாம். இரண்டு பக்கட்டும் முடிவின்றி விரிவாக்கம் செய்யலாம் எண்கோட்டில். அது ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த காரணத்தினால மிக சிறிய எண்ணும் மிகப்பெரிய எண்ணும் எண்கோட்டில் இல்லை, எழுத முடியாது, காண முடியாது, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய எண் காண இயலாது, காண இயலாது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்